இன்னும் சொல்ல போனால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை அல்லது சரியான வாய்ப்புகளை நாம் தேர்ந்தெடுக்காமல் தவறான வாய்ப்புகளை அல்லது தவறான காரியங்களை நாம் தேர்ந்தெடுத்ததுனால, முடிவுகளை தேர்ந்தெடுத்ததுனால நாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியுங்களா? ராங் சாய்ஸஸ். நம்ம நல்லது நம்ம நினைப்போம், இந்த வாய்ப்பை அல்லது இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த காரியம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் நம்ம நினைப்போம். அந்த ராங் சாய்ஸஸ் தான் எனக்கு கடவுளுக்கு உண்டானதான உறவுல பிரிவினை கொண்டு வரும். எனக்கு கடவுளுக்கு உண்டானதான உறவுல பிரிவினையை கொண்டு வருவது மாத்திரமல்ல, நான் எடுத்த ஒரு தவறான முடிவினுடைய விளைவு, நான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பை நான் தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டதனால் வந்தான விளைவு நான் மாத்திரமல்ல, என் குடும்பத்தினரும் என்னோடு கூட சேர்ந்தான மக்களும் அதில் கஷ்டப்படுவாங்க. சங்கீதம் 37வது அதிகாரத்தை தான் நாம் இந்த வாரம் நாம் பேஸ் பண்ணி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய காரியத்தை பார்ப்பதற்கு முன்பாக போன வாரம் பார்த்ததான செய்தியை குறித்து கொஞ்சம் முன்னோட்டமாக அதை நாம் பார்த்துட்டு தென் இந்த வாரத்திற்குண்டான செய்திக்குள்ளாக நாம் போகலாம். போன வாரம் நாம் எபிரேயர் 10வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரையில் நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு சீரியஸ், இது தொடர்ச்சியாய் பிரசங்கிக்கப்படக்கூடியதான ஒரு பிரசங்கம். புதிய வருடத்தில் அல்லது புதிய வருடத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடியதான நாம் அந்த புதிய வருடத்தை நாம் எப்படி எதிர்நோக்கலாம் அல்லது அந்த புதிய வருடத்திற்குள்ளாக நாம் செல்வதற்கு நம்மை நாம் எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கு உண்டானதான ஒரு செய்தியுடைய தொகுப்பு தான் நம்ம இந்த வாரமும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதான ஒரு காரியம். போன வாரம் பார்த்தது வாழ்க்கையில் எந்த சோதனைகள் எப்படிப்பட்டதான கஷ்டங்கள் வந்திருந்தாலும் தயவுசெய்து சோர்ந்து போகாத, மனம் தளராத, கடவுளுக்காக நீ செய்ய வேண்டியதான காரியத்தையும் கடவுளுடைய காரியத்திலேயும் நீ என்ன பண்ணாத, மனம் தளராமல் எதையும் விட்டு விடாமல் தொடர்ச்சியாக நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். அப்படி நம்ம மனம் தளராமல் எதையும் நாம் விட்டு விடாமல் இருக்கணும்னா நம்ம எதை செய்யணும்? நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பாருங்கள். கடந்த காலத்தில் கடவுள் எப்படி நம்மோடு கூட இருந்தார் அல்லது கடந்த காலத்தில் நான் கடவுளுக்காக எப்படி நான் செயலாற்றினேன், நிகழ்காலம் என்பது எனக்கு எதை காட்டுகிறது, எதிர்காலத்தை குறித்தான நம்பிக்கை என்னை எந்த அளவுக்கு மனம் தளராமல் கடவுளை நோக்கி முன்னேறி போக சொல்லுகிறது என்பது தான் முந்தின நாட்களை நாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாள்களில் மிகுந்த உபத்திரமாகிய போராட்டத்தை நீங்கள் சகித்தீர்களே. ஸோ ஆரம்ப கட்ட நாட்களில், ஆரம்ப கால கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு இருந்த அதே பிரச்சனை தான், அதே போராட்டங்கள் தான் இன்றைக்கி நமக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் நாம் சந்தித்ததான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம கடவுளுக்குள்ளாக வளருவதற்கோ முன்னேறுவதற்கோ எந்த ஒரு தடையுமே உண்டு பண்ணலை. அது நமக்கு ஒரு பெருசான பாதிப்பை ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ சின்ன சின்ன காரியங்கள் கூட நான் சோர்ந்து போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு முந்தின நாட்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். எதிர்காலம் ஒன்று இருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினதை கடவுள் நிச்சயமாக அவர் உங்களுக்கு செய்வார். ஆகவே உங்கள் பலனுக்கு ஏதுவான மிகுந்த தைரியத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. 3 பாயிண்ட் தான். 1, முந்தினதை நீங்கள் நினச்சி பாருங்கள். 2வது, பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நீங்கள் விட்டுடாதீங்க. பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. அப்படின்னா பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். 32, 33, 34, 35 இந்த வசனங்கள் எல்லாமே நம்ம முந்தைய நாட்களை குறித்து பேசுது. 35லேருந்து 37 வரையிலும் அந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தையும் பொறுமையும் நமக்கு வேணும்னு சொல்லி பேசுது. ஏன்னா எதிர்காலம் ஒன்று இருக்குது, கடவுள் நிச்சயமாக அவனுக்கு கொடுப்பேன்னா கொடுப்பார். காலங்களாகலாம், நேரங்களாகலாம், பொறுமையாக இரு. ஆனால் 38, 39 சொல்லுது, எதிர்காலத்திலுடைய காரியங்களுக்கு உண்டான பொறுமையும் கடந்த காலத்தில் நம்முடைய செயல்களையும் நம்ம நினைவு கூறணும்னா நிகழ்காலத்தில் விசுவாசத்தோடு கூட நம்ம செயல்படணும். அதை தான் இப்போ நாம் அந்த 39வது வசனத்தை நம்ம வாசித்தோம். 39வது வசனம் எபிரேயர் 10:39, ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிற. 38வது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஸோ போன வாரம் பார்த்தவருடைய பேக்ரவுண்ட் என்ன, ஆபகுக் புத்தகத்திலேருந்து நாம் எடுத்து நாம் பார்த்தோம். இந்த விசுவாசத்தினாலே என்று சொல்லக்கூடியதான வார்த்தை தான்
எபிரேயர் 11வது அதிகாரத்தில் எத்தனை முறை இந்த வார்த்தை ரிப்பீட்டடாக இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிச்சேன். விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே நாம், வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாயிருக்கிறத நம்ம பார்த்தோம் 3வது வசனம். ஸோ விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே மோசே. ஸோ அந்த விசுவாசத்தினாலே என்று சொல்லி 38வது வசனத்தில் 10வது அதிகாரத்தில் தொடங்கினது 11வது அதிகாரம் முழுவதும் அந்த விசுவாசம் என்பது நிகழ்காலத்தில் நம்முடைய ஆத்மாவுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறதோ 11ஆம் அதிகாரம் பேசுது. ஸோ அப்போ நிகழ்கால வாழ்க்கை விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருங்க, தைரியமாக இருங்க, போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம் போன வாரம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கக்கூடியதான விஷயம் 37வது சங்கீதத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் பார்ப்பதற்கு முன்பாக என்ன தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா சங்கீதம் 37 நாம் எடுத்துக்கலாம். இப்போ வாசித்ததான பகுதி 23, 24. நல்ல மனிதனுடைய நடைகள். ஓகே, நம்ம 23, 24 இது ரெண்டையும் சேர்த்து நாம் ஒரே ஒரு தலைப்பில் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இத்தனை வருட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் எதிர்பார்ப்பில் ஏமாற்றங்கள் இருந்தாலும் போன வாரம் நாம் பார்த்தது மனம் தளர கூடாது, விட்டு விடாமல் உங்களுடைய காரியத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்க. இந்த வாரம் பார்க்க இருக்கக்கூடியதான காரியம், விழுந்தாலும் நாம் தள்ளப்பட்டு போவது கிடையாது. அதை நம்ம இப்படி நாம் சொல்லலாம். எப்படி நாம் சொல்லலாம் அப்படின்னா, ஒருவேளை நாம் தடுமாறலாம், ஆனால் விழுந்து போக மாட்டோம். ஈவன் தோ வி ஸ்டம்பிள், அதான் NLTலாம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சில வசனங்களில் ஒரு சில காரியங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா NLTலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோ தே ஸ்டம்பிள் தே வில் ஃபாலன், அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். தடுமாறுனாலும், தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் ஒருபோது நாம் விழுந்து போக மாட்டோம். ஆகவே இன்றைக்கு நம்ம பார்க்குறது, ஓகே, இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை எதிர்பார்த்து நம்ம தொடங்கி இருப்போம். 2022 ஓகே, ஏதோ கஷ்டங்களை அனுபவித்தோம் பார்த்தோம். 2023 கஷ்டங்களை அனுபவித்தோம் பார்த்தோம். ஆனால் 2024 என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம தொடங்கணும். ஆனால் காரியங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியல. பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதே போல் தான். இன்னும் சொல்ல போனால் இன்னும் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் கூடினதை தவிர பிரச்சனைகள் குறைந்ததாக எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ அங்கங்கே ஏதோ என் வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக இருக்கின்றதுக்காக ஒரு சில நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் எதிர்பார்த்த காரியங்கள் எதுவுமே நடக்கலைன்றதான காரியங்கள் இருக்கலாம், அல்லது தடுமாற்றங்கள் நமக்குள்ளாக இருக்கலாம். அந்த தடுமாற்றங்கள் என்பது நிச்சயமாகவே நம்ம கடவுளோடு கூட இல்லை உறவிலேயோ அல்லது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலேயோ நாம் விழுந்து போகாதபடி நம்ம என்ன பண்ண நாம் பார்த்து கொள்ள முடியும். ஆகவே நாம் தடுமாறலாம், ஆனால் விழுந்து போக மாட்டோம். அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எப்படி நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, 1வது வசனம் வாசிங்களே. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேலே பொறாமை கொள்ளாது. இங்கே பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேலே பொறாமை கொள்ளாது. இதே வார்த்தை திருப்பி 7வது வசனத்தில் வரும் பாருங்க. 7வது வசனம் தான். தீவினை காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும். முதல் வார்த்தை எப்படி இருக்குது? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவர்கள் மேலும் எரிச்சல் அடையாது. இங்கே எரிச்சல் அடையாது என்பதற்கு உண்டானதான சரியான வார்த்தையை அல்லது சரியான அர்த்தத்தை நாம் சொல்லணும் அப்படின்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து கடவுளுடைய பிள்ளைகளுடைய நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் பார்க்காம இருக்கிறோம்னு சொன்னால் அவளுடைய காரியங்களை பார்த்து உன்னுடைய மனதில் விரக்தியை உண்டு பண்ணி கொள்ளாதேன்னு சொல்லி அர்த்தம். இங்கே எரிச்சல் அடையாதேன்னு என்ன அர்த்தங்க? விரக்தியாக இருக்காதே, விரக்தி அடைந்து விடாதே, அதுதான் அதனுடைய சரியான அர்த்தம். டூ நாட் ஃப்ரெட், அப்படி தாங்க இருக்கு ஆங்கிலத்தில். FART, டூ நாட் ஃப்ரெட். ஸோ எரிச்சல் அடையாதுன்ற இடத்துல அங்கே சரியான வார்த்தையை நம்ம பார்க்கணும். டிக்ஷனரிலாம் போய் நீங்கள் தேடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூட்டபுளான வார்த்தை அது எரிச்சல் மற்ற காரியங்கள் பார்த்தாலும் விரக்தி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும்.
அப்போ இங்கே சொல்லப்படக்கூடியதான வார்த்தை, பொல்லாதவர்கள் மேலே நான் ஏன் எரிச்சலாக கூடாது, துன்மார்க்கருடைய காரியங்களை பார்த்து நான் ஏன் விரக்தி அடைய கூடாது. 7வது வசனம் சொல்லுது, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீமையான செயல்களை செய்கிறவர்கள் மேலும். அந்த காரிய சித்தி உள்ளவன் மேலும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, எடுத்த காரியெல்லாம் அவனுக்கு வெற்றியாக அமையுது. எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றியாக அமையுது. ஆனால் இது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதான வார்த்தை என்பது வேறு. ஹூ ப்ராஸ்பர் இன் தேர் வே ஆர் இன் ஹிஸ் வே. அவனுடைய வழிகளில் அவன் மனம் போல, அவனுடைய எண்ணம் போல, அவனுடைய செய்கை போல யார் யாரெல்லாம் செலுத்து கொண்டு வராங்களோ, யார் எல்லாம் வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீ விரக்தி அடையாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்ல புரியுங்களா? தன்னுடைய கெட்ட எண்ணங்கள், தன்னுடைய கெட்ட சிந்தனைகள், கெட்ட செயல்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுகிற, தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற, அல்லது தன்னுடைய செயலின் மூலமாக நல்லதொரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியதான துன்மார்க்கர்கள் மீதோ பொல்லாதவர்கள் மீதோ அவளுடைய வளர்ச்சியை பார்த்தோ அவங்களுடைய காரியங்களை பார்த்தோ தயவு செய்து நீ என்ன பண்ணாத, விரக்தி அடையாத, விச் மீன்ஸ் தடுமாறாத. அவங்க வாழ்க்கையை பார்த்து நிச்சயமாக நீ தடுமாற்றம் நமக்குள்ளாக வரவே கூடாது. சங்கீதம் 37 நிச்சயமாக நல்ல விஷயங்களை பேசக்கூடியதான காரியம். முதல்ல நான் கான்டெஸ்ட்டுக்குள்ளாக போயிடுறேன். கான்டெஸ்ட்டுக்குள்ளே போய் இந்த சங்கீதத்தை எப்படி படிக்கணும், எப்படி பார்க்கணும் என்பதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். அதன் பிறகு மெசேஜுக்குள்ளான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சங்கீதம் 37 எப்படி வாசிக்கணும், எப்படி நாம் புரிந்து கொள்ளணும். முதல்ல சொல்கிறாரு, பொல்லாதவர்களை பார்க்கும்போது, துன்மார்க்களை பார்க்கும்போது நீ என்ன பண்ணாத, தடுமாறாத. தடுமாறாத. ஏன்? ரெண்டாவது வசனம், உனக்கு தடுமாற்றம் வரக்கூடாது அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய செழிப்பு அப்படின்றது டைம் பீயிங் தான். அப்படி செழிப்புன்றது டெம்பரவரி, நிலையில்லானது. இன்னும் சொல்ல போனால் ப்ரெசண்ட், நிகழ்காலத்தில் மாற்ற தான் நீங்கள் பார்க்க முடியுமே. அந்த நேரத்திற்கு உண்டானதான காரியத்தை தான் உங்களால் பார்க்க முடியுமே தவிர நீடித்தவங்களை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியாது. அதனால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் நினைத்த காரியம் நடக்கலை, அல்லது என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் நாம் பார்க்கல. இத்தனை வருஷம், ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் ஆலயத்துக்கு வந்து நம்பிக்கையோடு கூட வந்துட்டேன், ஆனால் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்கல. ஆனால் கடவுளை தேட மாட்டேன்றான், ஆலயத்திற்கு வர மாட்டேன்றான், கடவுளையை யாருன்னு கேள்வி கேட்குறான். அவன் செய்கிறது எல்லாமே கெட்டதான் இருக்குது, கெட்ட செயலாக தான் இருக்குது. அவன் நினைவுகள் கூட நன்மையானதில்லை, பொல்லாததாக இருக்குது. அவன் போடுற எல்லா திட்டத்திலேயும் அவன் செழிக்கிறான், வளர்ந்து வரானா. அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை பார்த்து தயவு செஞ்சு தடுமாறிடாத. தடுமாற்றம் உனக்கு வர வேண்டாம். ஏன்னா அது டெம்பரவரி. அவங்க ஒரு புல்லை போல சீக்கிரமாக அறுப்புண்டு, பசும் பூண்டை போல் அவங்க வாடி போவாங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணணும்? முதலாவது காரியம், அப்போ நான் என்ன தான் பண்ணணும்? தென் 3வது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய் வேண்டாம். அடுத்த காரியம் 4வது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய். ஏன்னா அவன் எண்ணம், அவனுடைய செயல் எல்லாமே தீமையாக இருக்குது. அதான் சொல்லப்படுது, தீமை செய்கிறவர்கள். 7வது வசனம் அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலே கெட்ட எண்ணம், கெட்ட செயல். ஸோ அது வேணாம் நமக்கு, நல்லதை செய்ய பாரு. தென் அடுத்து சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, மனம் தளராமல், அவனை பார்த்து நாம் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாக இருன்றாரு. தென் அடுத்து 5வது வசனம், உன் வழியை கர்த்தரிடத்துக்கு ஒப்புவி. இப்போ தன் எண்ணம் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்து வரக்கூடியதான கெட்ட எண்ணமுடையதான அல்லது நல்ல செயல்களை செய்யாமல் தீய செயல்களை செய்து கொண்டு வாளிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிறதான பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு தடுமாற்றம் வந்தது அப்படின்னா, விசுவாசத்தை விட்டு நம்ம விழுந்து போகிறோம் அப்படின்றதான எண்ணம் நமக்குள்ளாக வந்ததுன்னா, அதற்கு ஆப்போசிட்டாக நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தரை நம்பி நம்ம நல்லது செய்யணும். தென் அடுத்து அங்கே சொல்லப்படுது, கடவுளிடத்தில் இல்லாமல் மனமகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தரிடத்தில் உன்னுடைய வழிகளை நாம் ஒப்புவிக்கணும். அதனால் எனக்கு என்னையா பிரயோஜனம்? ஸோ 6வது வசனம். ஸோ 2வது வசனத்துக்கு 6வது வசனத்துக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? 2வது வசனம் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, மாறுவாங்க, புல்லை போல வாடி பசு பூண்டை போல அவங்க. ஆனால் இங்கே 6வது வசனத்தில் சொல்கிறாரு, உன்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் பட்ட பகலை போலவும்
நான் உனக்கு விலக பண்ணுவேன். ஸோ தடுமாற்றம் வேணாம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய செழிப்பை குறித்து நாம் கவலைப்படுகிறோமா, அல்லது கடவுளுடைய காரியத்தில் அவரோடுக்குள்ளதான உறவுடைய காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோமா? அப்போ தடுமாற்றம் எதில் இருக்குது? உங்களுடைய தடுமாற்றம் எதில் இருக்குது? ஒருவேளை தொடர்ச்சியாக நான் கடவுளையே நம்பி நான் வந்துட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டத்தையே தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா சந்தோஷப்படுங்க. கடவுளத்தில் இன்னும் நீங்கள் கடவுளை நம்பி இன்னும் நல்ல காரியங்களை செய்யுங்க. தடுமாற்றம் அவங்கள போலவே நம்ம போகலான்ட்டு போயிடாதீங்க. ஸோ தென் அடுத்து 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, அவரையே நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும். ஆமாம், என்ன சொல்றாருன்னா, தான் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கு, அல்லது இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்படியெல்லாம் குறுக்கோளியில் போகலான்னு சொல்லி திட்டம் போட்டு எண்ணம் வைத்து அந்த காரியங்களை செய்து தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்கிறான் பார்த்தியா, தன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொள்கிறான் பார்த்தியா, அவனை பார்த்து நீ என்ன பண்ணாத, தயவு செஞ்சு நீ வருத்தப்படவே படாத. அவன் வாழ்க்கையை பார்த்து இந்த உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து தயவு செஞ்சு தடுமாறாத. அப்போ நான் என்ன பண்ணணும்? 15வது வசனம் வரைக்கும் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. என்ன சொல்லிகிட்டே வர்றாரு? பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவாங்க. 9, கோபத்தை நிகழ்ந்து உக்கரகத்தை விட்டு விடுன்றாரு. ஏன்னா அவனுடைய குணம் அந்த மாதிரி இருக்குது, சாந்த குணமாக இருன்றார். ஆனால் இங்கே 7வது வசனத்தருடைய காரியத்தை நாம் சரியான முறையில் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லப்போனால் 16வது வசனம் வரை, ஆமாம் 16வது வசனம் வரையிலும் ஒரு சொல்யூஷன் சொல்லிக்கொண்டே வர்றார். தீமையான செயல்களை செய்யுது, அதாவது இப்படி சொல்லலாமே, தான் வாழ்கிறதுக்காக எதை வேணாலும் செய்ய தயாராக இருந்து எப்படி வேணுமாலும் நடக்கலான்னு சொல்லிட்டு மனம் போனபடி வாழ்ந்து ஒரு செழிப்புள்ளதான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழக்கூடியதான நீ பார்க்கிறதான பொழுது, அவனுடைய வளர்ச்சியை நீ பார்க்கிறதான பொழுது, அவனுடைய செழிப்பை நீ பார்க்கிறதான பொழுது, நம்முடைய வறுமையையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து அவன் மேலே நீனு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தடுமாறாத, விரக்தி அடையாத. அப்படி நீ விரக்தி அடையாமல் இருக்கணும்னா நீ இன்னொன்று செய்யணும். ஹலோ, நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் 1வது வசனத்துக்கு உண்டானதான் விடையை சொல்கிறார். 1வது வசனம் சொல்லுது, பொல்லாதலை குறித்து எரிச்சல் அடையாத, துன்மார்க்கன் மேலே பொறாமல் கொல்லாத. அவன் வாழ்க்கை கொஞ்ச நேரம் தான், ஆனால் நீ நன்மை செய்யி, மனமகிழ்ச்சியாயிரு, கடவுளிடத்தினுடைய காரியத்தை ஒப்புவி, உன் நீதியை பட்டப்பகலை போல உன்னுடைய நியாயத்தை வெளிச்சத்தை போல மாற்றுவார். வசனம் மாறிடுச்சு, உன்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் மாற்றுவார். தென் அகைன் சொல்கிறாரு, தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் நீ தடுமாறாத, குழம்பாத. ஏன்னா அவனுடைய செழிப்பான வாழ்க்கை, அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை, நான் கடவுள் நம்பி போகிறான், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் அவன் போல அவன் நல்லதொரு வாழ்க்கை, அவன் நினச்சதெல்லாம் நடக்குது, அவன் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் தொலங்குது, ஆனால் நான் செய்கிறது எல்லாம் எதுவுமே எனக்கு கைக்குடி வரவே மாட்டேங்குதுன்றதான ஒரு விரக்திக்குள்ளாக போய் நீ தடுமாறினா நீ செய்ய வேண்டியதான ஒரு காரியம் இருக்குது, நாம் கண்டுபிடிக்க வேண்டியதான ஒரு காரியம் இருக்குது. 16வது வசனம், அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ளதான, எஸ், லிட்டில் பெட்டர் தேன் மோர், லிட்டில் பெட்டர் தேன், அதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை. கடவுளை அறியாதவன் செழிச்சுக்கிட்டே போகிறான், கடவுளை நம்பாதவன் வளர்ந்துக்கிட்டு போகிறான். ஆனால் கடவுளை நம்புறேன்றேன், ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லையே, ஒரே மட்டமாகவே தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கவலைப்படாத. உன்னுடைய கவனன்றது அதிகமானதில் இருக்கா, கொஞ்சமானதில் இருக்கா? அதிகம் நான் பெருசு நீ நம்புறியா, இல்லை கொஞ்சமே போது நீ நம்புறியா? அநேக துன்மார்க்கர்களுக்குள்ளதான திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ளதான கொஞ்சமே, which means a little better than more. நான் தடுமாற்றம், எனக்குள்ளாக குழப்பம் எதனால இருக்குன்னா, ஐயோ அவன் அப்படி இருக்கிறானே, அப்படி வளர்ந்துட்டானே, அவ்வளோ பெரியவனாக இருக்கிறானே, ஆனால் நான் இன்னும் வாழ்க்கையின் அடிமட்டத்திலே தானே இருக்கிறேன், அன்றாட தேவைகளுக்கு நான் போராடிட்டு தானே இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகளை கூட சந்திக்க முடியாத அளவிற்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தடுமாறிட்டு இருக்கிறேனே. ஸோ எனக்கு இருக்கக்கூடியதான இந்த கொஞ்சம், அவனுக்கு இருக்கக்கூடியதான அதிகம், எது எனக்கு தடுமாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது? கடவுளை நாம் நம்புகிறோம்,
அல்லது கடவுளை நம்பி நாம் நன்மை செய், கடவுளத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம், கடவுளத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துக்கிறோன்னா எனக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது. அவனுக்கு எவ்வளோ அநேகம் இருக்கட்டும், அவனுடைய வளர்ச்சி என்பது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத கூட அளவு கூட இருக்கட்டும், ஆனால் அவன் இன்னும் கொஞ்ச நேரம்தான், வாசிக்க இன்னும் சொல்ல போனால் எப்படி இருக்கு? 9வது வசனம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். 10வது வசனம், இன்னும் கொஞ்ச நேரம்தான். அவன் வாழ்க்கையை உற்று பார்த்தா அவன் அங்கே இல்லை. அப்ப நிலையில்லாத நிரந்தரம் இல்லாத அவனுடைய செழிப்பை அதான் சொல்ல, தற்கால அந்த ஒரு நிமிஷத்தில் அதாவது கொஞ்ச நேரம் பார்க்கக்கூடியதான வாழ்க்கையை வச்சா நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம். எனக்கு இருக்கிற கொஞ்சமே போதுங்க. அப்போ சங்கீதம் 37 ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு உண்டானதான பதில், அல்லது ஒரு ஆலோசனை, அந்த ஆலோசனைக்கு உண்டானதான பதில். இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, அப்போ எதை நீ செய்யணும், அல்லது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும். ஸோ அப்படி நம்ம சொல்லிட்டு வரும்பொழுது தான் இப்போ 1லேருந்து 7 ஒரு பாட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். 7வது வசனத்து 8வது வசனத்துலேருந்து 16வது வரைக்கும் ஒரு சங்கதி ஒரு விஷயத்தை தான் பேசுது, அதையும் நாம் காட்டிட்டோம். தென் அடுத்து நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு வர்றார், கான்ட்ராடிக்ஷன் காட்டுறாரு. துன்மார்க்குள்ள அநேகத்தை பார்க்கல நீதிமானுக்குள்ளது கொஞ்சம். அப்படின்னா நீதிமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்குள்ளதால் வித்தியாசத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். 17, துன்மார்க்கனுடைய பொய்யங்களோ முறியும், நீதிமான்களையோ ஓகே. இப்போ நான் சொன்னேன் 7வது வசனத்திற்கு உண்டானதான பதிலை நீங்கள் 16வது வசனத்தில் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படின்னா 7வது வசனத்துக்கு உண்டானதான கேள்விக்கு உண்டான பதிலை 16வது வசனத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படின்னா 17வது வசனத்துக்கு உண்டானதான பதிலை எந்த வசனத்தில் கண்டுபிடிக்க முடியலாம்? 37ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்குடைய புயங்களோ முறியும், நீதிமான்களுடைய கர்த்தர் தாங்குகிறார். இந்த சேம் வேர்டு எங்கே ரிப்பீட்டட் ஆகுது பாருங்கள். இந்த வார்த்தை, இந்த தாங்குகிறார்ன்ற வார்த்தை எங்கே ரிப்பீட் ஆகுது? நான் முன்னே சொன்ன எந்த வசனத்தை பேஸ் பண்ணி நம்ம இந்த வார்த்தையுடைய பிரசங்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம்? 23ஐயும் தயவு செஞ்சு இப்படி முடிச்சு போட கற்றுக்கிட்டு கடவுளுடைய வசனத்தை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்படி கண்டுபிடிச்சி கடவுளுடைய வார்த்தையை படித்து பாருங்கள். துன்மார்க்குடைய புயங்களும் முறியும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார், அவன் விழுந்தாலும் 24 தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை. நல்ல முறையில் யோசிக்க, இந்த வார்த்தை எதை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்றதை. தடுமாற்றம் வரி நம்முடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில், இந்த ஜேர்னியில் நம்ம சரியான முறையில் நம்ம நடந்து கொண்டு போயிருக்கிறதான பொழுது, வாழுகிறதான பொழுது, நமக்கு வர சோதனையிலையும் கஷ்டத்துலேயும் போராட்டத்துலேயும் கடவுளை அறியாத எப்படி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை, நமக்கு தெரிஞ்சவங்களை, கடவுளை மதிக்காதவங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு தடுமாற்றம் வருது. அப்படின்னா இந்த வசனங்கள் நமக்கு உதவியை செய்யணும். இதில் 2 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள். அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சால் பாருங்கள். அதை நினச்சா சொல்ல, துன்மார்க்குடைய புயங்களோ முறியும். ஆனால் எங்கே சொல்லப்படுது? நல்ல மனுஷனுடைய நடைகள் 23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்த. ஸோ முறியும் உறுதிப்படுத்தப்படும். இந்த 2 வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முறியும் உறுதிப்படுத்தப்படும். இப்போ நான் தலைப்பு நான் சொன்னேன், தடுமாறலாம் ஆனால் நம்ம விழ மாட்டோம். தடுமாறலாம் நாம் விழ. இது மனிதனுக்கே உண்டான சாதாரண ஒரு இயல்புங்க. இது மனிதனுக்கு உண்டானதான ஒரு சாதாரணமான ஒரு இயல்பு. எந்த ஒரு மனிதனும் நம்ம தடுமாற்றம் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. எல்லா மனுஷனும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம தடுமாறுறோம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வழி மாறுறோம், ஏதாவது ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நாம் போராடுறோம். அந்த போராட்டத்தில் தடுமாற்றத்தில் வழி தவறுகிறதான பொழுது தடுமாறி நாம் என்ன பண்ணுறோம், நாம் விழுந்துடுறோம். இதில் ஒரு மனிதனும் விதி விலக்கு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஆனால் விழும்போது என்ன நடக்குது பார்த்தியா, அதுதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். விழும் பொழுது என்ன நடக்குது பார்த்தியா, அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளதான மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடியதான காரியம். அப்போ நான் கடவுள் நம்பி நான் போயிட்டு இருக்கிறேன், மற்ற மனுஷனை போல உண்டான தடுமாற்றம் தான் எனக்கு வருது. இந்த தடுமாற்றம் என்பது ஒரு பெரிய பாவமோ அல்லது ஒரு பெரிய குறையோ அல்லது பெரிய காரியம் சொல்ல, இட்ஸ் நார்மல். இந்த ஹியூமன் பீயிங்னா ஒரு மனிதனாக இருந்தால் இருக்கும். ஏன்னா அவனை பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறோம், கொஞ்சம் சலனம் வருது, கொஞ்சம் தடுமாற்றங்கள் வருது. ஆனால் தடுமாற்றம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? தடுமாறி நம்ம விழும் பொழுது என்ன நடக்குது அப்படின்றதுல தான்
நமக்கு மற்றவர்களதான வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். அப்போ தடுமாறி விழும் பொழுது என்ன நடக்குது? ஒரு காரியத்தை முதல்ல நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள. 23வது வசனம் சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது, அல்லது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஒன்றாவது பாயிண்ட், நாம் சோர்ந்து போகாமல் தடுமாறாமல் இருக்கணும்னா நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர். அந்த உறுதிப்படுத்துதல்ன்றது ஒழுங்காய் சீரமைக்கிறவர்னு சொல்லி அர்த்தம். ஆர்டர் தானே இருக்கு. த குட் மேன் ஸ்டெப்ஸ் ஆர்டர் பை காட், அப்படி தானே இருக்கு. ஆங்கிலத்தில் அப்படி தாங்க இருக்கு ஐயா. எஸ்டாப்ளிஷ்ட், ஆர்டைடு. ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் எஸ்டாப்ளிஷ், ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் ஆர்டைடு. ஸோ ரெண்டுமே எஸ்டாப்ளிஷ் அப்படின்றதோட வார்த்தையுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா, எஸ்டாப்ளிஷ் அப்படின்றதோட வார்த்தை என்பது இல்லைங்க ஐயா, ஆழமாய் என்றென்றைக்கும் அசையாதபடி உறுதிப்படுத்துதல் சொல்லி அர்த்தம். எஸ்டாப்ளிஷ், நிலைத்திருக்கும் பண்ணும்படி செய்தல். இங்கே பயன்படுத்தப்பட்டதான அந்த எபிரேய வார்த்தையோட முழு அர்த்தம் நிலையானதாய், உறுதியானவையாய், அசையக்கூடாததாய், நிலைத்திருக்கும்படி செய்யக்கூடியதான காரியம்தான் உறுதிப்படுத்துதல் சொல்லி அர்த்தம். அப்போ நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால் உறுதிப்படுத்தப்படுது? யாரால் ஒழுங்குபடுத்தி அமைக்கப்பட முடிகிறது? கடவுளால். அது எது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, அது எது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, குட் ஆர் பேட், நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது என்பது எதுவாக இருந்தாலும், நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், அல்லது சந்தோஷமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும், பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான அத்துணை காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வைப்பது யார்? கடவுள் தான். இப்போ குழப்பங்கள் அல்லது சந்தேகங்கள் வரலாம். நல்லது சரிங்க, சரியானது எப்படி கடவுள் ஒழுங்கு கொண்டு வந்து வைக்கிறார்? நன்மை சரிங்க, எப்படி தீமை, நேர்மையான காரியங்கள் சரிங்க, எப்படி எதிர்மறையான காரியத்தை கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா, நீதிமொழிகள் 16:9, நீதிமொழிகள் 3:6 ரெண்டையும் நம்ம வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயம் எதை வேணாலும் யோசிக்கலாம், ஆனால் அதை நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ஓகே, 3:6, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் காரியத்தை, உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். இது ரெண்டு இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷனில் டைரக்ட்னு இருக்கும். அவர் நம்ம என்ன பண்ணுறார்? அவரை வழிகாட்டுகிறார் அல்லது வழிகாட்டி நம்மை நடத்துகிறார். அப்போ கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து நடத்துகிறார்னா, அந்த வாழ்க்கையில் நான் எந்த பக்கமும் தடுமாறி விழக்கூடாதபடிக்கு என்னை உறுதியாக நிலைத்திருந்து நடக்க பண்ணுவதற்கு அவர் என்ன பண்ணுறார்? எனக்கு உதவி செய்கிறார். கடவுளை அறியாத மற்ற மனுஷனங்கள்லாம் சுக்கரன், சந்திரன், வட்டம், முக்கோணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆட்கள் ப்ராஃபிட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த ஊழியக்கார் என்ன சொல்கிறாரு, அந்த ஊழியக்கார் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு அந்த ஜோசிக்கார் பேர்னா இவங்களுக்கும் ஜோசிக்கார் தான். நம்ம கிறிஸ்துவ ஜோசிக்காரனை தேடுவோம், அவங்க மக்கள் மற்ற ஜோசிக்காரனை தேடுவாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். டிவியை திறந்தோன்னே ஓகே இவர் என்ன சொன்னார், உலகத்தில் அடுத்த 2025ஆம் ஆண்டு இவர் கடவுள் என்ன இயேசுவானவர் இவருக்கு என்ன வெளிப்படுத்தி காட்டினார், கடவுள் இவருக்கு என்ன போடு அந்த சேனலை. ஓகே, தெரியல அடுத்து என்ன சொல்கிறாங்க, அடுத்து அந்த சேனலில் போடு, அவருக்கு என்ன காட்டினார், அதில் சி இருக்கும், டி இருக்கும், இ இருக்கும், எஃப் இருக்கும், யாரோ இருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இதை தான் நம்ம தேடிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் கடவுளுடைய வசனத்தை நம்புகிற நமக்கு, எனக்கு தெரியும் 2025ஆம் ஆண்டு என்ன நடக்கும். ஆனால் தயவு செஞ்சு என்னை தீர்க்கதரிசியாக பார்க்காதீங்க. ஒருவேளை என் தலைமையில் கை வச்சு என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொல்லாதீங்க. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன்னு. நம்ம வாழ்க்கையில் 2025ஆம் ஆண்டு என்ன நடக்குன்றது எனக்கு நிச்சயமாகவே தெரியும். என்ன நடக்கும்? சத்தியமாக எந்த மாற்றமும் இருக்காது, ஒரு சில விஷயங்களை தவிர. நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது, ஒரு சில விஷயங்களை தவிர. ஆஸ் யூஷுவல் லைஃப் தான். 2024 எப்படி வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கை தான் 2025 நாம் வாழ போகிறோம். அதில் எந்த ஒரு காரியமும் கிடையாது. சில நாட்கள் நமக்கு நல்ல நாட்களாக தோன்றும், சில நாட்கள் நமக்கு மோசமான நாட்களாகவே தோன்றும். சில நாட்கள் நமக்கு வெற்றி பெற்ற மாதிரி நமக்கு தோன்றும், சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை பார்த்து கொண்டு தான் வருவோம். சில நாட்கள் வியாதியாக இருப்போம், சில நாட்கள் சந்தோஷமாக ஆரோக்கியம் இருக்கிறது போல் நமக்கு
தோன்றும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கைகூடி வர்றது போல இருக்கும், அல்லது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. சில காரியங்கள் கடவுள் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், சில காரியங்களில் கடவுளிடத்தில் நம்ம ஜெபத்திற்கு பதிலாக வாங்கவே முடியாது. பல காரியங்கள் நம்ம போட்டு வச்சதான திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கைகூடி வருவது போல இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் திட்டங்கள் கைகூடி வருவது போலவே இருக்காது. சில நேரங்களில் நமக்கு தேவைப்படுகிறதான பொழுது நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தினர் நம்மோடு கூட இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த உதவி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா குடும்பத்தினரும் கூட இருக்க மாட்டாங்க, உறவினரும் கூட இருக்க மாட்டாங்க, நண்பர்களும் கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் நடக்க போகுது. ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடியதான சவால்களை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்க போகிறோம். ஆனால் அதில் நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா 23வது வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகளை கடவுள் உறுதிப்படுத்துகிறார். நான் எதுவாக இருந்தாலும் இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் சோர்வை கொண்டு வரலாம், தடுமாற்றத்தை கொண்டு வரலாம், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் விழ மாட்டேன், நான் விழுந்து போக மாட்டேன். இந்த விழுந்து போகனுடைய அர்த்தத்தை நான் இன்னொரு இதாக நான் சொல்கிறேனே, இந்த விழுந்து போக மாட்டேனுடைய அர்த்தத்தை நாம் இன்னொரு காரியத்துக்குள்ளாக நம்ம சொல்லலாம். எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா 24வது வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கடவுள் அவனை தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. இப்போ நம்ம குழம்பலாம், அல்லது என்னுடைய தலைப்பை குறித்து சந்தேகங்கள் வரலாம், தடுமாறலாம், நீங்கள் விழ மாட்டீங்கன்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு, அவன் விழுந்தாலும். ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடியதான வார்த்தையின் அர்த்தம். தமிழில் நமக்கு அந்த வார்த்தையை சரியானபடியில் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யலைங்க, ஆச்சுங்களா? ஏன்னா ஆங்கிலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா when he falls அப்படி தான் இருக்குது, அப்படி தானே இருக்குது. ஈஃப் அப்படின்றதான வார்த்தை ஒரு சில டிரான்ஸ்லேஷன் இருக்குது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஈஃப் அப்படின்றதான வார்த்தை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த ஐயா நவ் இப்போ இப்பொழுது அதான் ஈஃப்ன்ற வார்த்தை இருக்காது. ஒன்று அவன் விழும் பொழுது வென்ன்ற வார்த்தை, அந்த வென் அப்படின்றதான வார்த்தைக்கும் ஈஃப் தமிழில் நான் சொன்னால் அவன் விழுந்தாலும் அப்படி தானே இருக்கு. ஒருவேளை அவன் விழறதா இருந்தா அப்படின்ற வார்த்தை அங்கே என்ன பண்ணல. அப்போ விழுவது என்பது நிச்சயமாக நம்ம தடுமாறுவோம், விழுவோன்னு தான் இருக்கு. ஒருவேளை நீ விழுந்தீனா அப்படிலாம் அங்கே என்ன பண்ணல போட, ஒருவேளை நீ விழுந்தீனானலாம் போடுவ, நிச்சயமாக விழுவ, அதுதான் போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் தான் வென், ஈஃப்னு நம்ம சொல்லலை. அந்த ஈஃப்னு அது போட்டிருந்தா உறுதியற்றதான ஒரு தன்மை, அது உறுதியற்றது, நாட் சர்டனிட்டி, யூகம். ஒருவேளை இப்படி நடந்தால் நான் விழுந்து போயிடுவேன், இப்படி நடக்கல நான் விழமாட்டேன் தானே யூகம். ஆனால் இங்கே சொன்னார் 24, அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு, அதனால் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. தேர் இஸ் நோ சான்ஸ். சர்டனிட்டின்ற ஈஃப்னு போட்டால் தான் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. அங்கே ஈஃப் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வென் அவன் விழும்பொழுது, அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை. என்ன அர்த்தங்க? ஓகே, இப்படி நான் சொல்கிறேனே, நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு இந்த ஒயரை நான் பார்க்கல, என்னாகும், என் கால் அதில் மாட்டி நான் ஸ்டெடியாக நடந்து போகாதபடி ஒரு தடுமாற்றம் வரும். ஆனால் நான் கீழே, தடுமாற்றங்கள் எனக்கு இருக்குது, ஆனால் நான் கீழே விழலாம். ஆனால் இன்னொரு இதை நான் சொல்கிறேன், இதோடைய அர்த்தத்தை தெரியாது சொல்லலாம். 2nd ஃப்ளோரில் போய், இந்த 3rd ஃப்ளோரில் மொட்டை மாடியில் போய் நான் நிற்கிறேன். நின்று இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. சொல்ல புரியுதுங்களா? இல்லாட்டா ஒரு உயரமான இடத்துல நான் நின்று அப்படி கீழே குனிஞ்சு பார்க்கும்போது பின்னாடி ஒருத்தர் என்ன பண்ணாங்க, என்ன தள்ளி விட்டுறாங்க. நான் கீழ் நோக்கி வேகமாக போய் என் தலை என்ன பண்ணணும், நிச்சயமாக அதை போய் ஹிட் ஆகும், தரையில் போய் என்னுடைய தலை இடிக்கும். ஆனால் இப்போ அதுக்கு பேர் தான் தள்ளுண்டு போகுதல். ஆனால் நான் போய் என்னுடைய தலை தரையில் மோதி அடிக்காமல் நான் காலூண்டு நிற்கும்படியாக செய்வதுக்கு பேர் தான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கேஜேவி யார்ட்டையாவது இருக்கா? கேஜேவி என்ஜேவி இருக்கா? என்கேஜேவி யார்ட்டையாவது இருக்கா? வாசிக்க பார்ப்போம். விழுந்தாலும் தோஹி ஃபால், ஓகே, அட்டர்லி காஸ்ட் டவுன், அவன் முழுவதுமாக அவன் என்ன பண்ணதில்லை, கீழே விழுந்து போகும்படி அவர் பண்ணவே மாட்டார். தென் வேறு இல்லைங்க, ஓகே, தென் அடுத்த வேறு வேர்ஷன்ஸ் வாசிச்சிங்க அப்படின்னா,
அவன் தலை நொறுங்கி போகும்படி செய்ய மாட்டான்னு இருக்கு. அவன் தலை தரையில் மோதும்படி அவர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். அதான் தடுமாற்றம், விழமாட்டோம். அப்படின்னா தடுமாறலாம், ஆனால் என்ன பண்ண மாட்டேன், நான் விழமாட்டேன். எந்த வசனத்துக்கு உதாரணம் உங்களுக்கு நான் காட்டினேன், வித்தியாசத்தை பாருங்கன்னு. 17வது வசனத்துக்கும் 24வது வசனத்துக்கும் துன்மார்க்கருடைய புயங்கள் முறியன்றதான 17வது வசனத்தில் ஆம்ஸ்ன்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கா பாருங்க, இருக்கா? புயங்கள் என்னதுங்க, ஷோல்டர். இப்போ நான் நடந்து வரேன், என் முன்னாடி இருக்கக்கூடியதான ஒயர் என்னை தடுக்குது. நான் கால் தட்டு மாதிரி விழுந்து போனோன்னு முதல்ல எதை ஊனுவேன், என் பாடி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. இந்த ஆம்ஸோட பலத்தில் தான் நான் என்ன பண்ணுவேன், என்னை நான் நிலைநிறுத்திக்க நான் முயற்சி செய்வேன். இது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நான் முழுவதுமாகவே நான் விழுந்துருவேன். கான்ட்ரடிக்ஷன் புரியுதா? வசனத்துடைய அர்த்தங்கள் புரியுதா? அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போதுன்னா அவனும் விழறான், ஆனால் அவனுடைய புயங்கள் முறிந்து போய் தரையாக விழுந்து கிடக்கிறான். ஆனால் நானும் விழறேன், தடுமாறுறேன், விழறேன், ஆனால் நான் முழுவதுமாய் விழுந்து கிடக்கவே மாட்டேன். நீங்கள் விழுந்தாலும் தயவுசெய்து என்ன பண்ண போகிறது கிடையாது, நாம் கிடையாது. ஆனால் யாரும் ஒருத்தரும் விழலன்னு சொல்லுதான வார்த்தையை தயவுசெய்து உபயோகப்படுத்தாதீங்க. நான் விழ மாட்டேன்னு. தடுமாற்றங்கள் உண்டு. தடுமாற்றம் என்பது பலவிதமான சிக்கல்களில் நாம் தடுமாறிட்டு இருக்கிறோம். நான் விழுந்துகிறது அல்லது நான் தடுமாறேன்னா பலவிதமான சிக்கல் எனக்குள்ளாக இருக்குது. நான் தடுமாறிட்டு இருக்கிறேன். என்னென்ன சிக்கல் இருக்குது? வேலை வாய்ப்பு இல்லை, இப்போ வேலை வாய்ப்பை நான் இழந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மிகப்பெரியதான விழுகை அப்படின்னா சரியான வேலை எனக்கு கிடைக்கிறதே இல்லை, அல்லது வேலை வாய்ப்பை எனக்கு இல்லை. தென் அடுத்து உடல்நல பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ். எப்போ பார்த்தாலும் எனக்கு வியாதி. தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அது என்னை தடுமாற செய்யுது. அது என்னை விழுந்து போகும்படியான காரியத்திற்குள்ளாக கொண்டு வருது. இன்னொன்று சொல்லலாம், கணவன் மனைவி திருமண உறவில் சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, மதிக்கிற காரியம் இல்லை. கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றோருடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுதல் இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்ஸு பிரிஞ்சு போயிட்டான், என்னன்னு காரணமே இல்லை, நண்பர்களாக தான் இருந்தான், ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுச்சு, பிரிஞ்சு போயிட்டோம். தென் அடுத்து தனிப்பட்டதான முறையில் பேரை கெடுக்கக்கூடியதான அளவிற்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோ உறவினர்களோ அல்லது நண்பர்களோ என்ன பண்ணுறாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் விழுந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கடவுள் என்னை விழுந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுறாரு, என்ன அவர் பாதுகாக்கிறார். தடுமாற்றங்கள் இருக்குதான். இன்னும் சொல்லப்போனால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை அல்லது சரியான வாய்ப்புகளை நாம் தேர்ந்தெடுக்காமல் தவறான வாய்ப்புகளை அல்லது தவறான காரியங்களை நாம் தேர்ந்தெடுத்ததுனால, முடிவுகளை தேர்ந்தெடுத்ததுனால நாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியுங்களா? ராங் சாய்ஸஸ். நம்ம நல்லது நம்ம நினைப்போம். இந்த வாய்ப்பை அல்லது இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த காரியம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் நம்ம நினைப்போம். அந்த ராங் சாய்ஸஸ் தான் எனக்கு கடவுளுக்கு உண்டானதான உறவில் பிரிவினை கொண்டு வரும். எனக்கும் கடவுளுக்கு உண்டானதான உறவில் பிரிவினையை கொண்டு வருவது மாத்திரமல்ல, நான் எடுத்த ஒரு தவறான முடிவினுடைய விளைவு, நான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பை நான் தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டதனால் வந்தான விளைவு நான் மாத்திரமல்ல, என் குடும்பத்தினரும் என்னோடு கூட சேர்ந்ததான மக்களும் அதில் கஷ்டப்படுவாங்க. பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் அவர் லைஃப். இதுதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் நம்ம வாழ்க்கையில். எந்த நேரத்தில் எப்படிப்பட்டதான முடிவை எடுக்கணும்னு தெரியாமல் தவறான முடிவை நாம் தேர்ந்தெடுப்போம், தவறான வழியை நாம் தேர்ந்தெடுப்போம். காரணம் தடுமாற்றம். நல்ல ஒரு வாய்ப்பை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொள்ளாமல் போகக்கூடியதான ஒரு காரியம். கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு காலையில் நான் சொன்னது போல், கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்துமே அவர் நம்மீது வைத்திருக்கக்கூடியதான அல்லது நம்முடைய வாழ்க்கையின் நல்ல நோக்கத்திற்கு உண்டான செயல்கள் தான். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. நான் முன்னே சொன்னேன்னா, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது யாருடைய காரியம், கடவுளுடைய காரியம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அது நேர்மறையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையாக இருந்தாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா ரோமரில் வாசிக்கக்கூடிய வசனம் பொய்யாய் போயிடும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை அவருடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு. அப்போ சகலம்னா என்னதுங்க? நல்லது மாத்திரமேவா? சந்தோஷம் மாத்திரமேவா? இன்னைக்கு பாசிட்டிவான காரியங்கள் மாத்திரமேவா? சகலம்னா வெதர் குட் ஆர் பேட், ரைட் ஆர் ராங், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எது நடந்தாலும்
கடவுளுடைய கரத்திலிருந்து வரக்கூடியதான காரியம், கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம். ஏன்னா அவருடைய நோக்கம் அவருடைய பிள்ளைகளாகி என்னுடைய வாழ்க்கையின் மீது அது மிகவும் நம்பிக்கை தருது, அல்லது நன்மையை கொண்டு வந்து தருது. ஸோ இந்த தடுமாற்றம், இந்த சிக்கல்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தவறான சாய்ஸ், ஒரு ராங் சாய்ஸ் நான் எடுத்தேன், ஒரு ராங் டிட்டர்மினேஷன், தவறான தீர்மானத்தை எடுத்தேன். நிச்சயமாக கடவுளுடைய உறவில் என்னால் என்ன பண்ண முடியல. எத்தனை பேர் நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம்? தடுமாற்றம் சொல்லக்கூடிய வார்த்தை. எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம்? நாம் எடுத்த முடிவில் சரியான ஒரு என்ன சொல்கிறது, வளர்ச்சியோ மாற்றத்தையோ பார்க்காததுனால, அல்லது நான் என்னுடைய சாய்ஸ், நான் சூஸ் பண்ணதான காரியம், நான் தேர்ந்தெடுத்ததான காரியம் தவறாய் போனதுனால என்னால் ஒழுங்காக ஜெபிக்க முடியல, என்னால் ஒழுங்காக வேதத்தை வாசிக்க முடியல, என்னால் ஒழுங்காக சர்ச்சு கூட வர முடியல. காரணம், நான் செஞ்ச தப்பு என் குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் செஞ்ச தப்பினுடைய குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடைசியில் இது என்னவா முடியும் தெரியுமா? இதனுடைய வெளிப்பாடு, இது தடுமாற்றத்தினுடைய வெளிப்பாடு, இந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு. நான் ஆரம்பத்திலே சொன்ன விரக்தி, இந்த விரக்தியினுடைய வெளிப்பாடு கசப்பாக மாறும், கோபமாய் மாறும், எரிச்சலாய் மாறும், தேவையில்லாத பேச்சுக்களை என்ன பண்ணணும் கொண்டு வந்து விடும், தவறான முடிவை தேர்ந்தெடுக்கக்கூடியதான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் வச்சிரும். புரியலையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம தடுமாறலாங்க, ஆனால் விழுந்து போகவே மாட்டோம். ஏன்னா நம்மளை தாங்கிறது யார்? நம்மளை தாங்குவது யார்? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் அதை வழிநடத்தி செல்லும்படியாய் நமக்கு ஒழுங்குபடுத்தி தருவது யார்? கடவுள். இந்த எண்ணம் நிச்சயமாக நம்ம நல்ல முறையில் கொண்டு வரும். ஆகவே வரும் வருஷத்தை குறித்தோ, வருங்காரியத்தை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ நிச்சயமாக நாம் கவலைப்படணும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை இப்படி தான். நான் திரும்ப சொல்ல, அடுத்த வருஷம் உங்கள் எதிர்பார்ப்பில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் டெய்லி இந்த ஆன்கோயிங் ரெகுலர் லைஃப் தான், இந்த போராட்டங்கள் தான். ஆனால் கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன பண்ணுவார்? நம்மளை வழி நடத்துவார். ஆகவே இந்த வருஷத்தோடு தடுமாற்றத்தை விட்டுடுங்க. இந்த வருஷத்தோடு தடுமாற்றத்தை விட்டுடுங்க. தடுமாற்றத்தை விடணும்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், வெயிட் அப்பான் தி லார்ட். கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னதுங்க? இல்லை, கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஐயா காத்திரு தமிழில் இருக்க, ஆங்கிலத்தில் சொல்லுங்கன்னு நான் கேட்கல. சரி இப்படி சார், அப்பா நீ வெயிட் பண்ணு அப்படின்னு நான் அர்த்தம். கோ நோ ஃபர்தர்னு அர்த்தம். கோ நோ, அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு காரியத்தை நீ செய்யவே காத்திருன்னு என்ன அர்த்தம்? அதற்கு அடுத்த கட்டத்திற்கு உண்டான எந்த ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. பொறுமையோடு கூட நாம் அமைதியாய் இருக்கின்றதான அர்த்தம். இன்னொன்று காரியம், காத்திரு அப்படின்னா இன்னொரு காரியம் என்னது? ஒன்று, அடுத்த காரியத்திற்குள்ளாக நம்ம போக கூடாது. ரெண்டாவது, அவசரப்படக்கூடாதுன்னு அர்த்தம். காத்திருன்னா என்ன அர்த்தம்? அவசரப்படக்கூடாதுன்னு அர்த்தம். நம்பிக்கை ஓகே குட் இல்லை தான், ஆனால் காத்திருனா இதெல்லாமே இருக்குது. இன்னொன்னா நிறைய பேருக்கு நமக்கு அந்த காத்திருக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம் இதுதான். எதுனா, நீ இதை செய்யலாமே, அதை செய்யலாமே, நீ சும்மா இருக்கிறதுக்கு அதை போய் பார்க்கலாமே. ஏன்னா நமக்கு காத்திருப்பதற்கு மனசு இல்லை. எதையாவது ஒன்று அடுத்து நம்ம செய்யணுன்னு அர்த்தம். அது செய்யக்கூடாதுன்னா எனக்கு ஒரு சில காரியங்கள் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் அந்த பாதைக்குள்ளாக கடவுள் என்னெல்லாம் வழி நடத்தலை. அதனால் நான் ரொம்ப நல்லவங்களாம் நான் சொல்ல வரல. நான் சொல்லக்கூடியதான விஷயங்கள், ஒரு ஊழியர் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார். ஓய்வு என்பது அவருக்கு தேவை. ஆனால் ஓய்வு எடுக்கவே மாட்டேன்ட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டினார், கால் உடஞ்சது, எங்கேயும் போக முடியாமல் 1 மாதம் வீட்டில் ரெஸ்ட்டு. ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளுதல் தவறாக தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகு நினச்சிக்கிட்டார், ஓகே இப்போ எடுத்த ரெஸ்ட் இன்னும் 10 வருஷத்துக்கு என்னை பலப்படுத்தி ஓட
செய்யும். தயவு செஞ்சு கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறார். ஒருவருக்கு உண்டான அனுபவத்தை கொண்டு இன்னொருவரை கடவுள் வழி நடத்துவதே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதை ஏன் நான் சொல்கிறது உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துகிறேன். ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஓய்வு தேவை, அவர் ஓய்வு எடுக்காததில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிச்சுன்னா அப்போ கடவுள் என்ன ஆக்சிடெண்ட்டை கொடுத்த காலை உடைப்பாரா? அந்தளவுக்கு மோசமானவரான்ற ரொம்ப நீங்கள் சிந்தனைக்குள்ளாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரையும் இப்போ ஒரு சில பிள்ளைங்களும் சொன்னால் கேட்டுக்கும், அங்கே போய் உட்காருன்னு என்ன பண்ணோம் உட்கார். ஒரு சில பிள்ளைங்களை அடித்தா தான் கேட்குங்க. அதில் எல்லா பிள்ளைங்களும் அடித்து தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அது போல தான் நான் பார்த்தது. ஒரு நல்ல போதகர் தன்னுடைய நுரையீரலில் பாதிக்கப்பட்டு அவருடைய கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். அந்த ரெஸ்ட் எடுத்த நேரத்தையும் அந்த சர்ஜரி நடந்த நேரத்தையும் அவர் அழகாக வந்து சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, நாம் எப்படி சொல்லுவோம், ஏன் கேட்குறேன், என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்தில் மிகப்பெரிய கஷ்டமே இதுதான். நான்லாம் இன்றைக்கி நான் உயிர் பிழைச்ச அலுவலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எங்கே எனக்கு ஆப்ரேஷன் வந்து தெரியுமா, நுரையீரலில் பாதியை வெட்டி எடுத்துட்டாங்க, என்ன ஆகுமோ நான் நினச்சேன்னா இப்படி தான் நம்ம சாட்சி சொல்லுவோம். ஆனால் அவர் அழகாக சொன்னார், கடவுள் எனக்கு அந்த வியாதியை கொடுத்தாரு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன், நான் பெட்டில் இருந்த ஒரு வாரமோ சங்கீதம் 150 3 முறை படித்து முடிச்சிட்டேன். ஒரு வேளை நான் ரெஸ்ட் இல்லாமல் மற்ற காரியங்கள் இருந்தேன்னா இந்த சங்கீத புத்தகத்தை இந்த அளவுக்கு தியானித்து என்னால் படிக்க முடியுமானது எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ காத்திருன்னா என்ன அர்த்தம்னா, அவசரப்பட கூடாது. அடுத்து நாம் என்ன செய்யலான்னு அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஓடிட்டு இருக்க கூடாது. காத்திரு அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னாவே வருத்தப்படாதன்னு அர்த்தம். காத்திரு அப்படின்னாவே வருத்தப்படாத, ஸோ மன விரக்தி அடையாத. ஸோ அப்போ நம்ம தடுமாறலாம், ஆனால் நம்ம விழுந்து போக மாட்டோம். தடுமாறலாம், நம்ம விழுந்து போக மாட்டோம். நம்ம சொன்ன தரையாக ஒன்றும் போகாத அளவு கடவுள் நம்மளை விடவே மாட்டார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வர எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க செய்கிறது யார்? கடவுள். அவர் நம்முடைய வாழ்க்கையின் துணையாக இருக்கிறதான பொழுது எது நடந்தாலும் நாம் கடவுளுடைய கையில் கொடுத்து நாம் நல்ல முறையில் சிந்தித்து வாழ நாம் முயற்சி செஞ்சிட்டா எல்லா வருஷமும் நமக்கு நல்ல வருஷம்தான், எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். ஆகவே தடுமாற்றங்கள் உங்களுக்கு வராதுன்னு நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை குறித்து, இந்த விசுவாச வாழ்க்கை குறித்து அல்லது கடவுளோடு கூட தொடர்ந்து நம்ம ஜோனிக்கிறதான இந்த ஜோனி, இந்த பிரயாணத்திற்கு உண்டான அந்த பிரயாணத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன், தடுமாற மாட்டேன் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அடுத்தவங்களை பார்க்குறேன், நான் என் வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணுறேன், தடுமாறுறேன், ஆனால் நான் விழறேனா அப்படி நான் விழுந்து போகாதபடிக்கு கடவுள் நமக்கு அவர் உதவி செய்வார். ஒரு வேலைன்றது இல்லை, நான் விழுந்து போகாதபடிக்கு உதவி செய்கிறார். நான் என்ன விஷயம், அவர் நம்மை தாங்குகிறார், அவர் நம்ம தாங்குகிறார் இருக்குல்ல. ஓகே, 24வது வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் தாங்குகிறார். இந்த எண்ணங்கள் நமக்குள்ளாக இருப்பது நல்லது தான். ஆனால் நாம் தடுமாறாதபடிக்கு நாம் உறுதியாய் கடவுளுக்குள்ளாக நிலைத்திருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. ஹலோ, வரக்கூடியதான வருஷம் ஒருவேளை இந்த வருஷத்தை ஒப்பிட்டு பாட்டு அடுத்த வருஷத்தில் அல்லது போன வருஷத்தை ஒப்பிட்டு பாட்டு இந்த வருஷத்தில் எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் நான் தடுமாறிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த தடுமாற்றம் இல்லாமல் கடவுளுடைய காரியத்திலேயும் உறவிலேயும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலேயும் அல்லது கிறிஸ்துவ ஜீவியத்திலேயும் நமக்கு சோர்வு இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் நம்ம நடக்கிறோன்னா, நம்புறது, நன்மை செய்து மகிழ்ச்சியாக இருப்பது, கடவுளுடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது, அவர் மேல் இருக்கக்கூடியதான விசுவாசம் அவர் என்னை தாங்குகிறார் என்பது, இதை எல்லாவற்றை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியம் ஒன்று இருக்குது. என்ன காரியங்க? கண்டுபிடித்தவர்கள் சொல்லுகிறீங்களா? என்ன? எஸ், 31வது வசனம் என்ன சொல்லுது? ஹலோ, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய நடைகளில் ஒன்றும் தடுமாற மாட்டோம்,
தளராது சோர்ந்து போக மாட்டோம். தெளிவான முறையில் நாம் நடக்கிறோன்னா எது நம்முடைய இருதயத்தில் இருக்கணும்? கடவுளுடைய வார்த்தை. ஸோ எங்கே போனாலும் வந்து நிற்கிறது அதுதான். நான் அடிக்கடி சொல்கிறது தான், கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய வார்த்தை இந்த உலகத்தில் நம்ம நல்லபடியாக வாழ்வதற்கு நம்ம பலப்படுத்துது. கடவுளுடைய வார்த்தையை அதிகமாக படியுங்க, கடவுளுடைய வார்த்தையை அதிகமாக நீங்கள் மனதில் வையுங்க. கடவுளுடைய வசனத்தின் மீது எவர் ஒருவர் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த வசனத்தின் மீது அக்கறை கொண்டு அதை வாஞ்சித்து அதன் மீது ஆர்வம் கொண்டு, ஸோ மனப்பாடம் பண்ணுறவங்களாம் சரி, தியானம் பண்ணுறவங்களாம் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதே கிடையாது. அப்போ தடுமாற்றம் எங்கே வருது? கடவுளுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல, கடவுளுடைய வார்த்தையை நான் நம்பலன்றதுடைய அர்த்தம் என்னது? கடவுளுடைய வார்த்தை என் இருதயத்தில் இல்லை, என் மனசில் இல்லை. அது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்போ தடுமாறலாம், நான் விழுந்து போகவதில்லை. காரணம், கடவுளுடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் இருக்கு. வேறு எந்த கவலையும் இல்லை, வேறு எந்த கண்ணோட்டமும் இல்லை. கடவுளுடைய வார்த்தை மாத்திரம் என்னோடு கூட இருக்குன்னா அவர் மீது இருக்கிற நம்பிக்கை எனக்கு அசையாமல் உறுதியாக இருக்கும். அந்த உறுதி என்னுடைய வாழ்க்கையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தாமல் சரியான முறையில் போவதற்கு எனக்கு உதவி செய்யும். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு நாம் உதவி செய்யும். ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், தடுமாற்றங்கள் வரக்கூடியதான வருஷத்திலேயும் வரலாம், வரும். நீங்கள் தடுமாற மாட்டோம், நம்ம தடுமாறி என்ன பண்ண மாட்டோம், நம்ம விழ மாட்டோம்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்குதான்றதை மாத்திரம் நாம் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது மாத்திரமல்ல, 2025 மாத்திரமல்ல, நம்ம உயிர் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றத்தை என்ன பண்ண முடியாது, விழுதலை நம்ம பார்க்கவே முடியாது. கடவுள் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடுவோம்.